பொட்டாண்டன்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதில் கறி இருக்கு. அப்ப இந்தியாவிலேயே AK-74 சுத்த ஒரு ஆள் நான் தானா அப்படின்னா போய் சரிதான்டா, அதேதான்டா ராஜீவ்காந்தி கொன்னோம், சரிதான்டா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தோம். இந்த காணொலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மை என்னவோ அந்த உண்மைக்கு உண்டான விஷயத்த வந்து நம்ம அப்படியே போட்டு விட்டுருந்தோம். நேற்று போட்ட காணொலி தமிழன் சொன்னா வந்து நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசுனதை வச்சு நம்ம அதுக்கு உண்டான எதிர்ப்பை வந்து பதிவு செய்து அதை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுக்கு முந்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதியாக இருந்த சுபமுத்துக்குமாரோடைய மரணத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் நேச்சுராவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியினர் வந்து உள்ள வந்துட்டாங்க. யாருன்னா வந்து நாம் தமிழர் கட்சி. ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஏதோ விரோதம் இருக்கிற மாதிரியும், இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தையும் வந்து நான் சீமான் அவர்கள் தான் குத்தகை எடுத்த மாதிரியோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் தெரிவிச்சாங்க, எதிர்ப்புகள் வந்து கண்டனம் பதிவு செஞ்சாங்க. நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா நாம் தமிழர் கட்சி மீது எந்த வன்மம் இருக்கிறது அப்படின்ற டாபிக்லயே வந்து நான் இன்னைக்கு பேச போறேன். அதுக்கு முன்னாடி நேற்று முன்னேற்று போட்ட கமெண்ட்ஸும் முக்கியமான கமெண்ட்ஸை மட்டும் நீங்க படிச்சுட்டு இன்னைக்கு உண்டான காணொலி போயிடலாம். இது தேசிய தலைவர் மேதகு, சீமான் பற்றி இவ்வளவு குறை சொல்கிறீர்கள், சரி, இப்போது தமிழ்நாட்டில் யார் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள்? தமிழர்களா? இல்லை. சீமானுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க அவரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே. யார் வேண்டும்னாலும் யாரையும் குறை சொல்லலாம், அந்த குறையை நிறையாக மாற்றி விடுவார் அந்த குறை கூறுபவர். அதாவது ஒருத்தவனை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அதை கட்சி ஆரம்பிச்சுதான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது இது எவ்வளவு பெரிய அபத்தம். இது புத்தி உள்ளவங்க சொல்லுவாங்களா? ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி எலெக்ஷன் நின்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா, சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து கருத்தில் பேசிக்கிட்டு இருந்தா அப்ப அதை என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரின் பேரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காமராஜரின் பேரன், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பேரன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அப்புறம் மேதவருடைய தம்பி, இப்படி அவர் கடந்து வந்த பாதை எவ்வளவு பெரிய சாக்கடைன்றது எல்லாருக்கும் தெரியும். நேத்து ஒண்ணு பேசுவாரு, இன்னைக்கு காலைல ஒண்ணு பேசுவாரு, நைட்டு வேற ஏதாவது பேசிட்டு போயிடுவாரு. திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுப்பாரு, சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுப்பாரு, டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து பார்த்தா பேச்சை மாற்றக்கூடியவர் தான் சீமான் அவர்கள். நான் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணல, சுபமுத்துக்குமார் அவர்களுடைய மரணம். ஏன் சுபமுத்துக்குமார் அவருடைய மரணத்தை பத்தி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளோ, நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரோ ஏன் பேச மாட்டீங்க? இந்த ஒரே ஒரு கேள்விதான். ஒட்டுமொத்த ஜாம்பிகளும் வந்து பார்த்தோன்னா கதறிக்கிட்டு இருக்கு. பேசுங்களேன். யாரு A1 யாரு, A2 யாரு, ஏன் அவங்கள இப்ப சுதந்திரமா தெரியுறாங்களே? ஒரு தமிழ் தேசியவாதிய இலங்கையில போயிட்டு 5 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேதகு கூட இருந்து ஆயுத பயிற்சி எடுத்த அந்த நபரை, தமிழ் தேசியவாதியை இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மரணம் ஏற்படுது. அந்த மரணத்துக்கு காரணமானவர்களை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க ரிலீஸ் ஆறாங்க. இந்த வழக்குல வந்து நாம் தமிழ் கட்சியோட பங்கு என்ன? எத்தனை வாட்டி போய் ஆஜரா இருக்காங்க? எந்த வக்கீல் உதவி பண்ணிருக்காங்க? அந்த அவருடைய சுபமுத்துக்குமாரோடைய வீடு குடும்பம் எனக்கு என்ன நம்மளுக்கு தெரியுமா? யாராவது அதை பத்தி பேசுறீங்களா? யாரும் பேச கிடையாது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் மேடை வந்து பாத்தீங்கன்னா அது பேசுறது உண்மை நம்பர் இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கதான் செய்யும். நேத்து சுபமுத்துக்குமார், நாளைக்கு நீயா கூட இருக்கலாம். நீ போய் 4 கேள்வி கேளு, உனக்கு இதே நிலைமை தான் நடக்கும். இதுதான் உண்மை. எத்தனையோ உண்மையான நிர்வாகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறி பாரிசாலனையே உங்களால வச்சுக்க முடியல உங்க கட்சியில. அப்ப வேற யார் நீங்க வச்சுக்க போறீங்க? பாரிசாலன் அவர்களே வச்சுக்க முடியலையே. ஏன் வச்சுக்க முடியல? அவர் என்ன அப்படி தப்பு பண்ணாரு? அப்பே தெரியும். நம்ம முழுக்க முழுக்க அரசியல் காண்டியும் உண்டியல் குலுக்குவதற்காகவும் பணத்தை சம்பாதிக்காதற்காகவும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளை வந்து நசுக்கிறதுக்காக தான் அந்த கட்சி போயிட்டு இருக்கு. அடுத்த கமெண்ட் வந்து, நாங்களும் வருகிறோம், எந்த இடம் என்று சொல்லுங்க, எந்த இடம் என்று மட்டும் சொல்லுங்கள். அண்ணே நானும் வரேன் ஃப்ரம் உசிலம்பட்டி. எல்லாரும் நேற்று அந்த பேசுனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்ல வரேன் தம்பி, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய ஆதரவுகள், நாங்களும் வரேன்னே, நாங்களும் வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உணர்வெல்லாம் வந்து இருக்கு. என்னன்னா வந்து உணர்வுள்ள அந்த பசங்களை புறாத்தையும் வழிநடத்துறதுக்கு இங்க சரியான தலைவர்கள் கிடையாது. தலைவர்கள் கிடையாதுன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தியல தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் கை வந்து பிடிச்சிருக்கணும். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது ஒரு கருத்தியல். ஆனா அந்த கருத்தியலை விட்டுட்டு
அதை பேசுற தலைவரை பிரிக்கிறப்பதான் என்ன ஆகுதுன்னா, அந்த தலைவன் வந்து தடம் மாறி போறப்பையும், பொய் சொல்றப்பையும், கேலிக்குள்ளாகிறப்பையும் அந்த கருத்திலும் சேர்ந்து உடையுது. கருத்தில் உடைக்கணும்னா என்ன பண்றது? கருத்தில உடைக்க முடியாது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, எந்த திமுக கட்சியோ, இல்ல கரண்ட்ல இருக்கிற முதலமைச்சரோ, இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, இல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களோ, அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, இல்ல விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் அவர்களோ, யாராவது தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது கருத்தியல் ரொம்ப பலமான கருத்தியல் அது. அதை உடைக்கவே முடியாது. ஆனா அதை சொல்ற சீமான சொன்னா ஈஸியா உடைச்சிட்டு போயிருவாங்க. ஆம கதை சொல்லுவாப்புலப்பா, இட்லிக்குள்ள கறி கதை சொல்லுவாப்புல, எவ்வளவோ போராளிகள், எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. ஆணையர் தாக்குதல் பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான ஒரு வாட்டியே பேச சொல்லுங்க பாப்போம். இப்ப வரைக்கும் பேச மாட்டாப்புல. சும்மா அந்த ஆம கதை, அந்த கதை, இந்த கதை, அதாவது சிறுமைப்படுத்துறது. போராளிகளை வந்து பாத்தீங்கன்னா சிறுமைப்படுத்துறது, சோத்துக்கு செத்த மாதிரி வந்து பேசுறது. இதுதான் உண்மை. ஆக கருத்தியல் நோக்கி வந்து ஓடணும். கருத்தியல் நோக்கி ஓடாம இந்த மாதிரி வந்து தலைவர் பின்னாடி போனோம்னா இந்த தமிழ் தேசிய கொள்கை வந்து சீக்கிரத்தை வந்து வீழ்த்திடுவாங்க. ஆமண்ணா, நீங்கள் கூறுவது உண்மை. தமிழர்கள் அயலார் கட்சியில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். பல ஆயிரம் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வெளிநாடுகளில் கொத்தடிமைகள் போல கூலிகளாக எம் தமிழ் மக்கள் தமிழ்நிலத்தை விட்டு திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டார்கள். சில தமிழ் மக்கள் வேலைக்கு செல்லும் நோக்கில் அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் மீண்டும் தங்கள் சொந்த ஊர் தமிழ்நாட்டிற்கு திரும்ப அனுமதி இல்லை. திரும்ப வர இயலாது. வெகு தொலைவில் அமைந்துள்ள பல நாடுகளுக்கு இன்று தமிழ் மொழியை மறந்தும் சில இடங்களில் தமிழ் மொழியில் சிறப்பாக காத்தும் வருகின்றனர். தமிழ் மக்கள் ஒற்றுமை இல்லை. ஆனா அண்ணா ஒரு சந்தேகம், சாளுக்கியர்கள் சோழர்களின் காலத்தில் தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்தார்களா? யார் சாளுக்கிய வம்ச அரசர்கள்? அண்ணா சில அமைப்புகள் ஏன் சோழர்கள் தெலுங்கல் என்று கூறுகிறது. பெரிய இதா எழுதியிருக்காப்புல. அதாவது இவர் சொன்னதுல வந்து ஒரு விஷயம் உண்மை. ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஆப்பிரிக்கால கண்ட்ரிஸ்ல வந்து இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை வந்து வேலைக்கும் கூட்டு போய் அங்க கொத்தடிமைகளாக வைத்திருந்த அந்த காலனி ஆதிக்கத்துல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அங்கேயே வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியவே மறந்து விட்டார்கள். அவருடைய பேரு, குடும்ப பேரு மட்டும்தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வழிபாட்டு முறைகள், இந்த அருவாளை கும்புறது, இந்த கருப்பு சாமி கும்புறது, இந்த சூலாயத்து கும்புறது, இந்த மாதிரி பழக்கவழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. காரணம் அங்க தமிழ் ஸ்கூல் வந்து கிடையாது. அந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியா, உலகத்து நிறைய நாடுகள்ல வந்து தமிழர்கள் திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்டார் என்பது உண்மை. அதே மாதிரி சாளுக்கிய அரசர்கள் சிறந்த அரசர்கள் யாருன்னா வந்து புலிகேசி. புலிகேசி வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். நம்ம வடிவேல் வச்சு நம்ம வந்து படிச்சிருப்போம். புலிகேசி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் சாளுக்கிய மன்னரா இருந்திருக்காப்புல. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு இங்க இருந்து பல்லவ மன்னரையும் கொலை செஞ்சுட்டு எல்லாம் போயிருக்காப்புல. வீழ்த்திட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து போயிருக்காப்புல. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பல்லவ மன்னர்கள் வந்து வாதாபியை போய் அடிச்சு தீக்கிரைக்கு ஆக்கிட்டுலாம் வந்திருக்காங்க. சாளுக்கிய நாட்டை ஒட்டு மொத்தமா காலி பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. சாளுக்கிய நாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து மேலை சாளுக்கிய நாடு, கீழே சாளுக்கிய நாடு 2 நாடு இருந்துச்சு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆந்திராவும் தெலுங்கானா, கர்நாடகா பகுதியை தான் சாளுக்கிய தேசம் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டுல வந்து சாளுக்கியர்களோட குடியேற்றம் சொல்லி வந்து எதுவும் நடக்கப்படல. ஆனா சாளுக்கிய மன்னர்களுடைய கலப்பு, அதாவது நம்ம சோழர் வரலாறு பேசணும்னா பிஃபோர் ராஜராஜ சோழர், ஆப்டர் ராஜேந்திர சோழன் தான் பார்க்கணும். ஏன்னா ராஜேந்திர சோழருடைய மகன் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரல, அவருடைய மகள் வழி தான் வந்து ஆட்சிக்கு வராங்க. மகள் வழி வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கிய மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்து அதுல பிறந்தவர் தான் குலோத்துங்க சோழன். சோழருக்கும் சாளுக்கியருக்கும் பிறந்தவர் தான் வந்து சாளுக்கிய தந்தைக்கும் சோழர் தாய்க்கும் வந்து பிறந்தவர் தான் குலோத்துங்க சோழன். அதுக்கப்புறம் 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் சொல்லி நிறைய நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சோழ மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருந்து சிற்றரசல்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு எடுத்துட்டாங்க, பொண்ணு வந்து கொடுத்தாங்க. அந்த வழியில வம்சாவளியில வந்தவங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திர சோழனோட வந்து சோழர்கள் ஆட்சி வந்து முடிவுபடுது. அதன் பின்பு கடைசி சோழ மன்னர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நோக்கி நகர்ந்து வராப்புல. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சேம பிள்ளையார்னு சொல்லி வந்து கோயிலை வந்து கட்டி அங்கேயே கடைசியில வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் சோழருடைய அந்த ரொம்ப பாண்டியர்களுக்கு அடங்கிய சிற்றரசரா வந்து பாத்தீங்கன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலந்துட்டாங்க. அதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளிகள் வந்து சேப்பிள்ளார், சேமப்பிள்ளார் அப்படின்னு சொல்லியோட பட்டத்தோட இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாத்தாக்கா, அண்ணன் சீமான் தமிழர், அண்ணி தெலுங்கர். அண்ணன் மகனின் தாய்மொழி தெலுங்காக விஜயநகர ஹனி டிராப் வெளிப்படையாகவே தெரியுது. நாம் தமிழர் முழக்கத்தை சீமான் அண்ணன் மகனை பின்பற்ற முடியாது. இஸ்லாம் நவாப் பிளஸ் ஆங்கில சட்டத்தின் நாயக்கர்களாக பாளையப்பட்ட ஆட்சியிலே இன்றும் தொடருது தெளிக. இவர் ஒரு கட்சிக்காரரு. இவரோட போன் நம்பரு, இவரோட கட்சியோட பேர்லாம் வந்து போட்டிருக்காப்புல.
இவர் யாராவது தொடர்பு கொண்டு பேசுறாங்க வந்து பேசி பாருங்க. ஏன்னா வந்து இவர் அந்த சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவியே வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசியிருக்காப்ல. டவுட் இருக்கவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து பாரத் மூளையை திட்டணும், வால் எதுக்கு, சீமான் ஒரு மூட்டை பூச்சி, வசனம் பேசி காசு பாக்குற ஏமாற்று பேர்வழி, சீமான் பின்னாடி கொச்சையா பேசுவதற்கு யாருன்னு உலகத்துக்கே தெரியும். மூக்கறுப்பு போர்ல திருமண நாயக்கர் மானத்தை காத்தவர் சேதுபதி, ஊமைத்துறை நட்புக்காக உயிர் தியாகம் செய்தவர் மருதுபாண்டியர்கள். பாரத் வருத்தம் தெரிவித்து பதிவு போட வேண்டும். உங்கள் பேச்சு சரியானது, நடுநிலையானது. யார் பேச தெரியுதுங்களா? விஜயராகவன். எதுக்காண்டி இப்படி பேசுகிறன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தமிழீழத்தில் வாழும் மக்கள் ஒற்றுமை உணர்வுடன் இந்தியாவில் தமிழ் மக்கள் வாழ வேண்டும். ஒடிசா மாநிலத்திலிருந்து விஜயநகர காலத்தில் தமிழகத்தில் குடியேறிய ஒற்றர்கள் பற்றி கூறுங்கள் அண்ணா. தமிழக மக்கள் உண்மையான பிரிவுகள் மற்ற மாநிலங்களில் வாழும் தமிழர்கள் பற்றியும் கூறுங்கள் அண்ணா. ஈரோடு சந்திரமதி கோட்டை குறுநில மன்னர்கள் உண்மையிலேயே மன்னர் திருமலநாயக்கர் ஆட்சியை எதிர்த்தாரா? நரசபையன் மற்றும் அரிநாத முதலியார் விஜயநகர ஆட்சியில் உயர் பதவியில் இருந்துள்ளனர். ஏன் இப்படி நடந்தது அன்று? இப்போது நடப்பது மூன்றே வழிகளில் தமிழ்நாட்டில் மக்களை அரசியல் பிளவு ஏற்படுத்தும் பல நாள் திட்டம். திராவிட கட்சிகளின் கோலோச்சுபவர்கள் பின்னாளில் நடக்கப் போவதை அறிந்து முன் யோசனையுடன் மத சமய அரசியல் கட்சியினர் உயர் பதவிகளில் திட்டமிட்டு நேர்த்தியாக அமர்ந்து உயர்நிறுத்தி வருகிறார்கள். பெருசா போட்டிருக்காப்ல. ஒற்றர்கள் பத்தி நான் கண்டிப்பா போறேன். நான் விஜயநகர ஆட்சி காலத்துல வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்ட குடியேற்றத்தை பத்தி நான் பேசுறேன். தெலுங்கனுக்கு நட்பாய் இருந்து தமிழர்களை மதிக்காமல் போனதால் தான் 3ஆம் ராஜேந்திர சோழனை சிறைப்படுத்தினான் காடவராய கோப்பெருஞ்சிங்கன். சாளுக்கிய சோழ வழித்தோன்றர்கள் பற்றி ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும் சகோ. 2ஆம் ராஜேந்திர சோழனின் இருந்தே சாளுக்கிய சோழ அரசு வந்து விட்டது. அங்கேயே தெலுங்கர்கள் வந்து விட்டார்கள். சாளுக்கியர்கள் தெலுங்கர்கள் அல்ல. அன்று கொடுந்தமிழ் பேசிய இன்றைய கன்னட தெலுங்கர்கள் அல்ல. சாளுக்கியர்கள் இரண்டான அப்படின்னு சொல்லி இந்த சாளுக்கியர்கள் யாரு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு தனி காணொலி போட்டாதான் அதை பத்தின புரியல் இருக்கும். மேலை சாளுக்கியர் கீழே சாளுக்கியர்னு சொல்லி 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சின்னங்கள் என்ன, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். நீங்க இப்ப அரசியல் ஆதிக்கம் செலுத்தும் தெலுங்கர்களுக்கு ஜால்ரா தட்டும் வேலை செய்றீங்க. உங்களுக்கு தெலுங்கு பாசம் இருக்கு. எனக்கு ஏயா தெலுங்கு பாசம் இருக்க போகுது? வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கையா தெலுங்கு இருக்காங்க? எதையாவது ஒண்ணு சொல்லாதீங்க. தமிழக அரசு அமைச்சர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் இதுவரை தமிழகத்தை கடந்த 60 ஆண்டுகளாக, அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம் தமிழர் கட்சி எதிர்த்தாலே வந்து தெலுங்கர்கள் வந்து முத்துக்கூடாது. சரிங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த குடியில தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் தாய் தந்தை என்னோட சொந்த குடியை சேர்ந்தவர்கள் தான். என்னுடைய தாய்மாமன்ல இருந்து என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா ஐத்தமாரில இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொந்த குடியில தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. எந்த கலப்பும் கிடையாது. எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. நீங்க உங்க கட்சி தலைவர் சீமானை போய் கேளுங்க. நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்களா, அவங்க யாரு என்னன்னு சொல்லி கேளுங்க. இப்போதுதான் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை விட்டு விடுங்கள். 15 வருடம் கடினப்பட்டு முன்னேறி இருக்கிறார்கள். எதிர்கட்சி அனைவரும் பிறமொழி டாலர்கள், தமிழர்கள், பிறமொழி தமிழர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி யாருங்க? அவர் பிறமொழியாளரா அவரு? சொல்லுங்க. அவர் கூட இருக்கிற வந்து தங்கமணி, வேலுமணி, வீரமணி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், யாருமே தெலுங்கர் இல்லையே. ஒரே ஒரு ஆள் மட்டும் தெலுங்கர், கடம்பர் ராஜு மட்டும்தான். மத்த எல்லாருமே தமிழர்கள் தான் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. சரிங்களா? சீமானை வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் மாத்த முயலாதீங்க. சீமான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை காலி பண்ணிட்டு வேற யாரும் கிடையாது. சீமான் தான். பொய் புரட்டு கதை. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா எதை பேசாரு நீங்களே சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற டாபிக் என்ன டாபிக்னா, நாம் தமிழர் கட்சியை பற்றி வன்மமா? அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுல வந்து வளர்றதுக்கு காரணம் எல்லாரும் சீமான் சீமான் சொல்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை எடுக்கிறாங்க. அந்த முழக்கமானது அந்த டயத்துல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தவங்களும் சரி, எதிர்கட்சியா இருந்தவங்களும் சரி, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிறமொழியாளராக இருந்தாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் காங்கிரஸ் எதிர்ப்பு கொண்டு வந்தாங்கன்னா 2009க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மீதான அந்த வெறுப்பு அரசியலை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. வெறுப்பு அரசியல்ன்றதை விட வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தில் நம்மளை ஏற்பட்ட அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீச்சுவாலை இருந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பயன்படுத்திட்டாங்க. அந்த டயத்துல வந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்றது, அதே கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியை வந்து இவர் மேதக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காளிமுத்து அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா தீர்மானம் கொண்டு வராங்க. அவரை தூக்குல போன தீர்மானத்துக்கு வந்து
தீர்மானத்தை பாஸ் பண்ணது அப்ரூவல் பண்ணது யாருன்னா வந்து காளிமுத்து அவர்கள். காளிமுத்து அவர்கள் யாருன்னா வந்து சீமான் அவர்களுடைய மாமா. சீமான் அவர்கள் திருமணம் செய்தவர்களுடைய அப்பா தான், அவர் மனைவியோட அப்பா தான் வந்து காளிமுத்து அவர்கள். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் லிஸ்ட்ல வந்து அவர் போட்டோவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2009க்கு முன்னாடி வந்து மேதக அவர்களை பற்றியோ இல்ல அவருடைய போராட்ட விதங்களை பற்றியோ அவரை நான் சந்தித்தேன் என்றோ இல்ல நான் ஆயுத பரீட்சை எடுத்தேன் என்றோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து சீமான் அவர்கள் பதிவு பண்ணவே இல்லை. ஏன்னா அப்ப அவருக்கு தேவைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா மேதக அவர்கள் கிடையாது. அப்ப அவருக்கு தேவைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பெரியார். அவர் பெரியார் பேரன்னு சொல்லிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வீதி வீதியா தெரு தெருவா நாம பெரியார வந்து சாமியை நம்ம கும்பிடணும், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காப்புல, இவரை படிங்கடான்னு சொல்லி அப்பயே நம்மள குண்டக மண்டக்க வந்து பார்த்தா திட்டிக்கிட்டு இருந்தாப்புல தமிழ் மக்கள் எல்லாத்தையுமே. அதன் பின்புதான் இந்த எழுச்சி, இந்த 2009க்கு பின்பு உண்மையிலே தமிழ்நாட்டுல இருந்து மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வந்து பார்த்தா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேக்சிமம் 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு 20 வயசு 18 வயசுன்னு சொல்லி அந்த 10 பருவத்துல இருந்தாங்க 90 கிட்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1995க்கு பின்பு பிறந்தவங்களுக்கு கூட வந்து அதை பத்தின விவரங்கள் புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 1985ல இருந்து 1995க்கு இந்த 10 ஆண்டுகள் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு நல்ல ஒரு வயது பருவம் 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு, எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து ஒடுக்குனாங்க. ஏன்னா லா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. சென்னை நந்தன ஆர்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில கத்தி எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறிக்கிட்டு எல்லாரையும் வந்து அச்சுறுத்திக்கிட்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ற பச்சை பாஸ் கல்லூரியும் சரி, நந்தனம் கல்லூரியும் சரி, சென்னையில இருக்கிற எல்லா அரசு கல்லூரியிலும் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா வீதிக்கு இறங்கி போராடினாங்க, மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில இருந்து இங்கிட்டு சைதாப்பேட்டை தாண்டி உங்கள் தாம்பரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாங்க. அதை ஒடுக்குறதுக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா அந்த அரசு கலைக்கல்லூரி புறாத்தையும் வந்து பார்த்தா கால விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க, ஹாஸ்டல்ல க்ளோஸ் பண்ணாங்க. நீ இருக்க இடமும் உனக்கு சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிறனால தான் நீ போராட்டமே பண்ணணும்னு சொல்லி அதை ஒடுக்குனாங்க. அதை ஒடுக்குறதுக்கு அப்புறமும் என்ன பண்ணாங்கன்னா ஏதோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து அம்மா ஹோட்டல் அந்த ஹோட்டல் எந்த ஹோட்டலும் கிடையாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கஷ்டப்படுற பசங்களா இருந்தனால அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மீதான தடியடி தாக்குதல், மாணவர்கள் மீதான வன்முறைன்னு சொல்லி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருந்தது. அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்ஸ் அந்த 25 வயசுக்குள்ள இருந்தவங்க 18ல இருந்து 28 25 வயசுக்குள்ள இருக்கவங்க மிக வீரியமா வந்து போராடினாங்க. அதை முழுக்க முழுக்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஒடுக்கி எடுத்தாப்புல. சோ அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கோபம் 2009 வந்து மேதக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சிங்கள ராணுவம் முடிச்சதுக்கு பின்பு அங்க வந்து போர் முடிவுக்கு வந்ததுக்கு பின்பு ராஜபக்சே அவர்கள் வந்து அந்த பிளைட் விட்டு இறங்கி அந்த இலங்கையில வந்து பார்த்தா முத்தமிட்டு போன தருணத்தை பார்த்து விட்டு தமிழ்நாட்டில் இருந்த அனைவருக்குமே வந்து மனதில் வந்து தீராத ஒரு வடு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை 2 லட்சம் மக்களை கொத்து கொத்தாக வந்து பார்த்தோன்னா வந்து அன்னைக்கு வந்து அந்த தன்னுடைய சொந்த மக்களையே தன் சொந்த மக்களையே வந்து பார்த்தா கொன்று குவித்தது இலங்கை அரசு. இவ்வளவு பெரிய இது நடக்கிறப்ப தமிழ்நாட்டுல ஆனா இன்க்ளூடிங் மீ எல்லாருமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் தீராத வடு வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்பட்டு விட்டது. அதை வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு தான் போவேன். என்னோட நான் முடிச்சிட மாட்டேன். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தை வந்து ஒரு தலைவர் உருவார டயத்துல சீமான ஒரு ஆள் வந்தான். நான் தான் தமிழ் தேசிய போராளி அப்படி இப்படின்னு பேசி மேதாவர்களுடைய புகைப்படம் அதுக்கப்புறம் அவரோட சேர்த்து எடுத்து இந்த புகைப்படத்தை போட்டு நான் அப்படி பயிற்சி எடுத்துவேன், நான் இப்படி பயிற்சி எடுத்தேன், நான் தாண்டா உங்க தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி காங்கிரஸை எதிர்த்தும் திமுகவை எதிர்த்தும் அதிமுகவுடைய ஒன்றியும் இவர் 2011 எலெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரச்சாரம் பண்றாப்புல. யாருக்கு ஆதரவாக? அதிமுக ஆதரவாக திமுக காங்கிரஸுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பிரச்சனை பண்றாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு அரசியல் குருவா இருந்த யாருன்னா தமிழருவி மணியன். இந்த ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு வந்து பெட்டியை வாங்கிக்கிட்டு கடைசி அரசு விட்டு போனேன்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா அந்த தமிழருவி மணியன் தான் அன்னைக்கு சீமானை வந்து பாத்தீங்கன்னா வந்து இயக்கி கொண்டு இருந்தாப்புல. முழுக்க முழுக்க காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவும் கிடையாது. அந்த எதிர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ற மேடையிலையும் அதிமுக என்ற குடும்பத்திலையும் உட்காந்துட்டு கல்ல விட்டு எறிந்தவர் தான் இந்த சீமான் அவர்கள். அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா நம்ம ஏன் வந்து இப்படி பண்ணணும், நம்மளே வந்து சாப்பிட்டா என்ன, நம்ம ஏன் யார் யாருக்கு போய் ஆதரவு நிற்கணும்னு சொல்லிட்டு வந்து நாங்க தான் தமிழ்நாட்டை ஆள தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்துட்டுலாம் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு
அந்த ஓட்டுலாம் கேட்டு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொண்டு வராப்புல. தன்னை வந்து வளர்த்து கொண்டாரே தவிர தமிழ் தேசிய சிந்தனை வளர்த்தாருன்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே போலியானது. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் மாதிரி வந்து சமூக வலைதளங்கள் எனக்கு கிடையாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயமும் கிடையாது. அன்னைக்கு இருந்த சமூக வலைதளங்கள் எதுனா வந்து இந்த Facebook, அதாவது 2011க்கு அப்புறம் தான் இந்த Facebook. அதுக்கு முன்னாடி ஆர்குட்னு இருந்துச்சு. அந்த ஆர்குட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தகவல் பரிமாற்றம் ரொம்ப ரொம்ப கம்மி. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் கூட வந்து அந்த ஆர்குட் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருந்தது. அன்னைக்கு மொபைல் போனும் அந்த அளவுக்கு எல்லார் கையிலயும் கிடையாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்களர்கள் செய்த அந்த அட்டூழியத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த காணொலி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா 2011, 2013 காலகட்டங்கள்ல வெளியே வருது. அதை பார்த்து பார்த்து தான் வந்து கொதிச்செழுகிறப்ப அந்த இளைஞர்களுடைய எழுச்சியை வந்து அறுவடை செய்து அந்த போராட்டத்தையும் அந்த மக்களுடைய அந்த வழியையும் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் மழுங்கடிக்க செய்து விட்டு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு. திமுக வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் தான். ஆனா அதை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு தமிழ் தேசியம் இங்கே மலர்வதற்கும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு போறதுக்கும் இலங்கையில வந்து நடக்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தமிழுக்கு ஏதாவது செய்வோம். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கையிலிருந்து வந்த தமிழ்நாட்டு அகதிகளுக்கு இந்திய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கும் குடியுரிமை தர மாட்டேது. அதை பத்தி சீமான் வந்து ஒரு போராட்டம், ஒரு முன்னெடுப்பு எதையும் செய்ய மாட்டாப்புல. ஆக வன்மம்லாம் கிடையாது. அவர் மீது தனிப்பட்ட முறையில் எந்த வன்மம் கிடையாது. அவரே என்கிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டாப்லையா என்ன பண்ணார் கிடையாது. ஆனா அந்த தமிழ் தேசிய சிந்தனை இந்த ஓங்கி ஒலித்த டயத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சியான அந்த டயத்துல இளைஞர்களை வந்து பாத்தீங்கன்னா மலுமட்டை ஆக்குன மிகப்பெரிய ஒரு இது சீமான் தான். ஒருவேளை இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய உளவு பிரிவான ராவோட, ஏன்னா ரா வந்து என்ன பண்ணும்னா இந்திய உளவுத்துறை வந்து என்ன பண்ணும்னா தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தா மேலோங்கி வளர விடாது. தமிழ் தேசிய சிந்தனையும் மேலோங்கி வளர விடாது. ஒருவேளை அவருடைய வளர்ப்பாக தான் இவர் இருப்பார் என்பது எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளை, உண்மையான தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளை அழித்தொழிக்கிறது, அவரை மேல வரடாம பண்றது, அந்த சிந்தனை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம ஆமக்கறி, பன்னிக்கறி இந்த மாதிரி திங்கிறதுலயே சோத்துக்கு செத்தவை மாதிரியே வந்து வைத்திருப்பதுதான் சீமானுடைய வேலை. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சு போடுங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்றியை வேட்டையாடி கொடுத்தாருன்னு சொல்றாப்புல. ஹண்டிங் வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணி வச்சிருந்தாப்புல மேதகு அவர்கள். தடை பண்ணி வைக்கிறப்ப சீமான் காண்டி மட்டும் வந்து தடையை உடைச்சு ஒரு பன்னியை வந்து வேட்டையாடி கொடுத்து சமைச்சு கொடுத்தாரா? அவருக்கு வேலையே கிடையாது. அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு போராளி. உலகத் தமிழர்களே வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுக்கு பின்பும், பாண்டிய மன்னர்களுக்கு பின்பு, சேர மன்னர்களுக்கு பின்பு, பல்லவ மன்னர்களுக்கு பின்பு எல்லா படையும் கட்டி அமைச்ச ஒரு தமிழனுடைய வரலாற்றை பன்னிக்கரியிலையும் ஆமக்கரியிலையும் கொண்டு போய் விட்டாப்ல சீமானு. இந்த கோபத்தை வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட போய் காட்டுறது சொல்லுங்க? இது யார் மேல தவறு? ஒரு போராளி வந்து எப்படி கொண்டு போய் விட்டாப்ல? அவரு திங்கிற தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நுணுக்கமா போராட்டம் பண்ணாப்ல, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, இந்த போராட்டத்தை இப்படி கொண்டு போனாரு, இந்த தாக்குதல் இப்படி வழி நடத்தினார் அப்படின்னு ஒரு வார்த்தையா பேசுவாப்ல இருந்தாலும். நான் போனேன், உட்காந்தேன், என் நெஞ்சில தான் படுத்துவாராம. எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி. மேதாவர்கள் இவர் நெஞ்சிதான் படுத்துவாராம தடவை விடுப்பாராமா. இதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நாய்க்குட்டி தடவை விடுற மாதிரி பேசியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பொய், கொஞ்சம் கூட கூசாம கேட்க ஆளலாம் தானே. போக போக வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. இனி எல்லா கேள்விக்கும் சீமான் பதில் சொல்லிதான் ஆகலாம். நன்றி, வணக்கம்.